எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த காலை இனிய நேரத்திலே ஒரு வணக்கத்தோடு உங்களுக்கு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே கடந்த பல நிகழ்ச்சிகளாக பல்வேறுபட்ட செய்திகளை உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு சுட்டி காட்டி வந்திருக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது கூட ஒரு கல்யாணம் பண்ணணும், பொண்ணு வளர்ந்துட்டா இல்லை பையன் வளர்ந்துட்டாரு, ஒரு மாப்பிள்ளை தேடணும், பொண்ணு தேடணும், எப்படி கல்யாணம் நடக்கும்னு தெரியல, ஜாதகத்தில் அது அந்த குறை இந்த குறை நிறைய குறைகளை சொல்லி பயமுறுத்துகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்றெல்லாம் சற்று திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மகிழ்வாக எடுத்து நடத்துவதற்கு பதிலாக மனப்பதற்றத்தோடு கையாள வேண்டிய அந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு நிறைய இடங்களில் நிறைய குழந்தைகளும் பெற்றோர்களும் திண்டாட்டி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்னத்திற்கு 3, 8, 7, 7, 8, 3, 8ன்னு சொல்லணும். ஆக இப்படிப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை சார்ந்து இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது சற்று கால தாமத திருமணம் என்று சொல்லக்கூடிய செய்தி ஒரு பக்கத்தில் வரலாம், அல்லது பார்த்து சரியாக தேடி சரியான பொருத்தங்களோடு இணைந்து நல்ல குணமான ஒரு மாப்பிள்ளை தேவை என்று சொல்லக்கூடிய செய்தி ஒரு பக்கத்தில் இருக்கலாம். ஒரு கணவனும் மனைவியும் இருவரும் இணைந்து வாழுகிற அந்த வாழ்க்கையிலே மூன்றாவது நபர் என்று சொல்லக்கூடிய யாராவது ஒருவரின் தலையீடு வராமல் இருக்க வேண்டும். ஆக அந்த மூன்றாவது நபரின் தலையீடு வராமல் இருக்கணும்னா ஜாதகப்படி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சற்று சுத்தமாக இருக்கலாம், நிதானமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வாய்ப்புகளோடு அந்த ஜாதகத்தை நம்ம தேடணும். இப்போ உதாரணமாக நம்ம சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கூட ஜாதகத்தை பார்க்கிற போது 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஜாதகத்தில் சனி பகவான் வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய 2 பேரோட வீடுகள். 7 கூடையவன் என்று சொன்னால் கும்ப லக்னத்திற்குடைய சனியும், 8ஆம் இடம் என்று சொல்லுகிற போது மீனத்திற்குடைய குருவும் இங்கு அதிபதிகளாக இருப்பாங்க. அதுபோல் ஜாதகத்தில் சிம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய இடம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் சனி வியாழன் என்று சொல்லக்கூடிய காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். ஏனென்று கேட்டால் சுக்கிரன் களத்திரக்காரகன், சனி பகவான் களத்திர ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். அந்த களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் 3ஆம் இடத்திலேயே போய் உட்கார்ந்துருந்துட்டா வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இந்த 3ஆவது நபரின் தலையீடு என்று சொல்லக்கூடிய விஷயம் உள்ள நுழைக்கப்பட்டு சில நேரங்களில் பொறுமை இழந்து பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி சில செய்திகள் எல்லாம் அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஜாதகத்தை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட கிரகங்கள் எங்கு இருந்தாலும் மக்களாகி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்று கேட்டால் அதற்கு தக்கபடி ஒரு மாப்பிள்ளை, அதற்கு தக்கபடி ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் அவங்க வாழ்க்கை என்பது நல்லபடியாகவே ஓடும். திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை இருவர் சேர்ந்து இணைந்து வாழுகின்ற போக்கில் வரக்கூடிய போராட்டங்களை சந்தித்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான். அப்போ இந்த 7ஆம் இடத்ததிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால பிரச்சனைகளே இல்லாத வரைக்கும் வாழ்க்கை சுபிட்சமாக போகும். பிரச்சனைன்னு ஒரு சாதாரணமாக கடுகளவு பிரச்சனை வந்தால் கூட அதை ஊதி பெருசுபடுத்தி அதை எப்படி தீர்த்துக்கணுங்கிற வழி தெரியாமல் முரண்பட்ட வார்த்தைகள், முரண்பட்ட அந்த வாதங்களை முன்வைத்து தங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் 7 கூடையவனாக இருந்து, ஒருவேளை அந்த சனி பகவானுடைய திசையும் நடந்ததுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இந்த ஜாதகங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னா அது தேவையில்லை. அப்போ அந்த ஜாதகப்படி லக்னத்திற்கு 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் கணவன் மனைவியின் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட அந்தரங்க விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிற போது, இதில் போய் இந்த 3ஆவது நபரின் தலையீடு என்று சொல்லக்கூடியது வருகிற போது கல்யாண வாழ்க்கை கசப்பாக தெரியும். இந்த 3ஆம் இடத்துல பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் இருந்தால் புகுந்த வீட்டார்களோடு இணைந்து உறவாடி அவங்கள தன் மக்கள் என்று சொல்லுகின்ற ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இல்லாமல் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு, அல்லது அங்கேருந்து மாப்பிள்ளையை தனியாக ஒதுக்கி கூட்டிகிட்டு போய் இப்படிங்கிற சமாச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இது ஒருவேளை அந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் மாப்பிள்ளை வீடு என்று சொல்லக்கூடியது கூட பரவாயில்லை, எங்கள் பையன்தான் அப்படி தான் இருக்கட்டும், எங்கேயாருந்து நல்லா இருந்தால் சரி, எங்களால் தான் முடியலை, எங்கள் பையன் கஷ்டப்பட்டார், அந்த போகிற போக்கில் இனிமேல் வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் போதும், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நலமாக இருந்தால் போதும் என்று சொல்லுகின்ற குடும்பங்களும் உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சி ஒரு கல்யாணம் பண்ணிட்டா இந்த இடத்துல இந்த 3ஆம் இடத்தின் செய்தி என்பது பலவீனப்படுத்தப்படும். அதுவும் சிம்ம லக்னமாக இருக்கக்கூடியவர்களுக்கு
கடகலக்கணத்திற்கு எப்படி குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வாக எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தனோ, அதுபோல் சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதை விட நீங்கள் சாதிப்பதற்கு வேறு ஏதோ ஒரு ரூட் இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் சிற்றின்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய விவகாரங்களுக்கும் தலையை போடாமல் சாதிப்பதற்கும் பணம் சம்பாதிப்பதற்கும் புகழ் வாங்குவதற்கும் பெயர் பெறுவதற்கும் இப்படியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது, களம் காத்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எண்ணங்களை இணைத்து கொண்டு வாழ முற்படுகிற போது இந்த சின்ன சின்ன குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் கண்ணில் படாது. இதில் குறிப்பாக ஜாதகத்தில் சிம்ம லக்னமாக இருந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் சனியும் சுக்கிரனும் இருந்தால், பொதுவாக இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக வாய் பேசுறது, பொறுத்துக்க முடியாத வாதங்களை முன்வைக்கிறது, எதையும் நிதானமாக நின்று நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு ஒத்தி போட தெரியாமல் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அவசரத்தனம் அங்கே கிரியேட் ஆகிறது. இதெல்லாம் கூட இந்த 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கிரியேட் ஆகும். இன்னும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்துல சனி சிம்மத்துக்கு இருக்கிற போது உடல் நலிவு அடைவதற்கும் உடல் பலவீனப்படுவதற்கு கூட சில வாய்ப்புகள் வரும். அப்போ இந்த உடல் பலவீனம் என்று சொல்லக்கூடியது கூட மனபலவீனத்தை உருவாக்கக்கூடிய நிலைகளை கொண்டாந்து கொடுக்கும். நிறைய வேலை செய்ய முடியாது, காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிக்க முடியாது. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த காலங்காத்தால் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஸோ இப்படியெல்லாம் கூட சில பேர் ஜாதகங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு. பட் இதற்கெல்லாம் பயப்படாமல் இதற்கு தக்கபடி ஒரு ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கணும் என்பது தான் உண்மை. இந்த 3ஆம் இடத்துல சனி பகவானோட சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறதுனால ஒரு பக்கத்தில் பார்த்தால் இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தில், 3 குடைவன் 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அப்போ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் ஆன பின்புதான் வாழ்க்கை வளர்ச்சிகரமான பாதையிலே செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அங்கு உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்து வரைக்கும் போராட்டங்கள் இருக்கும், பெரிய பொருளாதாரத்தை கூட தொட முடியாது, நல்ல உத்தியோகங்களும் கிடைத்திருக்காது, நினைத்தபடி வாழ்க்கை அமைக்க முடியாத தடுமாற்றங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் திருமணம் ஆன பிற்பாடு, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 பேருக்கும் இது பொருத்தம். திருமணம் ஆன பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான முன்னேற்றங்கள் கிடைக்கும், நிறைய பொருளாதார அபிவிருத்திகள் வந்து சேரும். பார்த்தவர்களெல்லாம் பாராட்டும்படி ஒரு உதாரண புருஷராக வாழக்கூடிய வாழ்வாதாரம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இது கூட ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் கிடைக்கும். அப்போ இந்த 3ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால தவறு மட்டும்தான் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது என்பதுதான் உண்மை. சிக்கல்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளும் உங்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது. அதனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணி போக வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு மனபாரங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் 4ஆம் இடத்தில் இருந்தால், லக்னாதிபதியும் 4ஆம் இடத்ததிபதியும் 2 பேரும் இணைந்து லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே விருட்சகத்தில் இருக்கிற போது இங்கே கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, போன உடனே சில பிள்ளைகளை கட்டி கொடுக்குறாங்க, போன உடனே ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே சில தடுமாற்றங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் வரும். ஆனால் நீண்ட வாழ்க்கை என்று பார்க்குற போது அதெல்லாம் மறைஞ்சி, ஐயோ எங்கள் வீட்டு மருமகள் மாதிரி ஆகுமா, எங்கள் வீட்டு மருமக பிள்ளை எப்படி தங்கமான பையன், இப்படி 2 வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது மகிழ்வாக செல்லக்கூடியது காலத்தில் நடக்கும். அப்போ இந்த சூரியன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் லக்னத்திற்கு, அதுவும் சிம்ம லக்னத்திற்கு இருக்கிற போது நீங்கள் ஆரம்ப கால வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் அடைந்து விடாமல் ஒரு நீண்டகால வாழ்க்கைக்கு உண்டான அந்த தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு செல்லுகிற போது வாழ்க்கை என்பது இனிப்பாக இருக்கும். அதுபோல் ஜாதகத்தில் 5ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் இருப்பது கூட சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில இந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்கிற காரணத்தினால அல்லது தள்ளி போடுறதுனால இல்லை தடைபட்டு போகிறதுனால இதனால் கூட மாமியார் மருமகள் இந்த குடும்பத்திற்குள்ளே நுழைஞ்ச குடும்பத்தில் கொஞ்சம் தகராறுகள் இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு இடம் உண்டு. ஆனால் இவைகள் அத்தனையுமே ஒரு தற்காலிக பிரச்சனைகளாக தெரிய வேண்டுமே தவிர நிரந்தர பிரச்சனைகளாக இந்த ஜாதகத்திற்கு இருந்து துன்பத்தை கொடுக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால் சிம்ம லக்னம் என்று சொன்னாலே லக்னத்திற்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வியாழனும் சனியும் இணைந்து இந்த ஜாதகத்திற்கு அந்த குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு இதுக்கு தக்கபடி ஒரு ஜாதகத்தை எடுத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் இதுபோல அடுத்த நிகழ்ச்சியிலே ஒரு உதாரண ஜாதகத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.